ஆக்டர் சூர்யா நடிக்கும் புதிய படம் கருப்பு. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் மதுரையில் நடந்துச்சு. இதுல எடிட்டர் கலை பேசிருக்காங்க. படம் மாசா வந்திருக்கு. இந்த படம் தியேட்டர்ல ஒரு ஜாலியான மற்றும் காட்சி விருந்தாக இருக்கும். பாலாஜி அண்ணாவுடனும் ஒரு ரசிகராக சூர்யா சாருடனும் ஒர்க் பண்ணது ஒரு சிறந்த அனுபவம். இது என் வாழ்க்கையில் மிகவும் பெருமையான தருணம். ட்ரெய்லர் சீக்கிரம் வரும், மாசா தயாரா இருக்கு அப்படின்னு இவங்க பேசிருக்காங்க. தயாரிப்பு வடிவமைப்பாளர் அருண் வெஞ்சரமோடு இவர் பேசிருக்காரு. நான் 10 அடி இல்ல 20 அடி அருவாவை பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல ஒரு சாங்க்கு நாங்க 85 அடி உயரத்துல ஒரு அருவாவை நாங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். இவ்வளவு பெரிய படத்தில் மீண்டும் என்னால ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கறது என்னால சரியா தெரியல. திரையரங்குகள்ல பார்வையாளர்களின் எதிர்வினைகளை காண காத்திருக்கிற ஜி.கே. விஷ்ணுவின் கருப்பு படத்தின் காட்சிகள் பெரிதும் பேசப்படும். இந்த அற்புதமான பிரம்மாண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது ஒரு சிறந்த நினைவாகும். எனது குழுவினர் அனைவரும் இந்த படத்திற்காக இரவும் பகலும் கடினமா உழைச்சிருக்காங்க. நான் சூர்யா சாரின் தீவிர ரசிகன். அவருடைய படத்தில் ஒர்க் பண்ண காத்திருந்தேன். இங்க நிற்பது எனக்கு மிகவும் உணர்ச்சி வசமாக இருக்குது அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி பேசியிருக்காரு. சூர்யா சார் ஸ்கிரீன்ல மகிழ்ச்சியா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதே சமயத்துல ஒரு மாஸ் ஹீரோவா இதுல தெரியணும் அப்படின்னு நான் விரும்பினா. வழக்கமாக பெரிய ஹீரோ படங்களில் எல்லா காட்சிகளிலும் ஹீரோ இருப்பார். ஆனா கருப்பு படத்தில் அவர் இல்லாத பல காட்சிகள் இருக்கு. மேலும் படத்தின் எங்களுக்கென கதைகள் இருக்கின்றன. ஆனால் அவரும் அதற்கு சம்மதித்து அதை செய்தார். திரையில் அவருடைய கண்களை பெரிதாக பேசப்படுகின்றன. நான் படத்தை பத்தி அதிகம் சொல்ல விரும்பல. ஒரு கமர்ஷியல் முதல் பாதி, அப்புறம் ஒவ்வொரு 10 நிமிஷத்திற்கும் ஒரு அதிரடியான இரண்டாம் பாதி. ஒரு மன்னன் தன் சிம்மாசனத்திற்காக வருகிறான். வலிமை அப்டேட்டுக்கு பிறகு கருப்பு படத்துக்கு அப்டேட் தான் அதிகம் பேசப்பட்டுச்சு, அதிகமா கேட்டாங்க. ஆனா முதல் அடி எப்போது எஸ்.ஆர். பிரபுவுக்காக தான். ரசிகர்கள் அவரை குறி வச்சுட்டாங்க. ஆம், எனக்கும் எஸ்.ஆர். பிரபுவுக்கும் சண்டை, விவாதம் என எல்லாமே நடந்தது. ஆனா இப்போது நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். கருப்பு படத்தின் மூலம் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சது. அவர்கள் கோடிக்கணக்கான படத்தை முதலீடு செய்து எனக்கு எல்லா ஆதரவுகளையும் கொடுத்தார்கள். நானும் இந்த படத்திற்காக 100% உண்மையாவே உழைச்சிருக்கிறேன். ஆடியோ லான்ச்ல த்ரிஷா வரல, ஆனாலும் அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள். த்ரிஷாவாக இருப்பது எளிதல்ல, 23 ஆண்டுகளாக உச்சத்தில் இருப்பது எளிதல்ல. இது சமீப காலங்களில் அவருடைய சிறந்த கதாபாத்திரங்களில் ஒன்றாக இருக்கும். ஒரு பெரிய படத்தையும் ஒரு பெரிய நட்சத்திரத்தையும் எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் யோசித்து கொண்டிருந்த போது ஒருவர் என் கையை பிடித்து எனக்கு வழிநடத்தினார், எனக்கு வழிகாட்டினார். அவர் தான் ஜி.கே. விஷ்ணு. எப்படி ஒரு ஹீரோவா மாசா காட்டணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். நாங்கள் சாய் அபியங்கரை ஒப்பந்தம் செய்த போது அவருக்கு அதுதான் முதல் படம். இப்போது அவர் 73 படங்களில் ஒப்பந்தம் ஆயிருக்காரு. நான் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்த ஒரு நாள் அங்க ஒரு ஹெலிகாப்டர் நின்று கொண்டிருந்தது. அவர் ஒரு திறமையான இசையமைப்பாளர். அவரை இந்த திட்டத்திற்குள் கொண்டு வந்தால் அவர் எங்கள் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நாங்கள் உணர்கிறோம். அவருடைய பாடல் வெளியாகும் போது மக்கள் சில சமயங்களில் அவரை கிண்டல் செய்வார்கள். ஆனால் அவருடைய பாடல் வெறும் 15 நிமிடங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நட்டி நட்ராஜ் பேசியிருக்காரு. கருப்பு ஒரு அற்புதமான திரைக்கதை கொண்ட ஒரு படம். இந்த படத்திற்காக நானும் பல ஒத்திகைகள் செஞ்சிருக்கிறேன். மேலும் நாங்கள் நடித்த ஒவ்வொரு காட்சியையும் ஆர்ஜே பாலாஜி நினைவில் வைத்துக் கொண்டு சிறப்பாக செய்தார். சூர்யா சாரின் அழகு இன்னும் அப்படியே இருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால்தான் சூர்யா சாருக்கு இன்று வரை இத்தனை ரசிகர்கள் இருக்காங்க. தயாரிப்பாளர் எஸ்.ஆர். பிரபு பேசியிருக்காரு. கருப்பு திரைப்படம் குறித்து எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி வேடிக்கை, ஆற்றல் மற்றும் பொழுதுபோக்கு நிறைந்த இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. பாலாஜி ஒரு தயாரிப்பாளரின் வேலையை குறைத்து அதை மிகவும் எளிதாக்கியுள்ளார். இது மிகவும் பிரம்மாண்டமாகவும் பண்டிகை கால மனநிலையுடனும் இருக்கும். ஜி.கே. விஷ்ணுவின் பணிக்கும் சாய் அவர்களின் முதல் பெரிய தமிழ் படத்திற்கும் நன்றி. ஆர்ஜே பாலாஜி பேசியிருக்காரு. ஏன் கருப்பு பட போஸ்டர்ல ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதை செஞ்சா சென்சார் போர்டு ஒரு குத்துறாங்க. சீக்கிரம் போடுவோம், பட்டாசு எடுத்து வைங்க, பண்டிகை வரப்போது மே 14 அப்படின்னு இவரு பேசியிருக்காரு. சூர்யா சாரை பத்தியும் சாய் அபியங்கர் பேசியிருக்காரு. வேறு எந்த பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஒரு அறிமுக இசையமைப்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்திருப்பார்கள். ஆனா சூர்யா சார் சம்மதித்து என்னை இந்த படத்தில் இணைத்தார். நான் படத்தை பார்த்துட்டேன். பின்னணி இசை மற்றும் ஆர்ஆர் பற்றி பேசப்படும். மேலும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். கருப்பு படம் பிரமாதமாக இருக்கு. பாடல்களுக்கு கிடைக்க வரவேற்பை எனக்கு மிகவும் உணர்ச்சி வசப்படுத்துகிறது. சூர்யா சாருக்கு பல சிறந்த படங்கள் உள்ளன. இந்த படம் என்னிடம் வந்த போது நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். பாலாஜி அண்ணாவை முதலில் சந்தித்தது அற்புதமாக இருந்தது. மிகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. முதலில் எனக்கு சந்தேகம் இருந்தது. நான் ஆர்ஜேபி அண்ணாவை சந்திக்க சென்று கொண்டிருந்தேன். ஆனா வழியிலேயே சாய் அபியங்கர் சூர்யா 45 படத்துல ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற ட்விட்டரை நான் பார்த்தேன். எனக்கு மெய் சிலிர்த்தது. அந்த தருணத்தை என்ன ஒருபோதும் மறக்க முடியாது. ஆக்டர் சூர்யா சார் பேசியிருக்காரு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை இப்படி நடிக்க வச்சது நான் என் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு நன்றி சொல்றேன். படம் பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தியேட்டர் மொமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மே 14 உங்க கையில தான் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டர்ல பாப்போம். படம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நான் காரணம் கிடையாது, கடவுள் தான் காரணம். கடவுள் ஒரு நபருக்கு வரும்போது ஏற்படும் விளைவை நான் உண்மையில் பார்க்கிறேன். நம்பிக்கை இருக்கிற இடத்துல அதிசயம் கண்டிப்பா இருக்கும். சில ஃபேன் சொல்லுவாங்க ஒரு படம் வந்துச்சு அப்ப ஆர்ஜேபி அப்படி சொன்னாருன்னா. ஆர்ஜேபி பன்முக திறமைசாலி. நான் என்னை சூர்யாவாக பார்க்கிறேன். ஆனால் அவர் என்னை ஒரு இயக்குனராக, நடிகராக, வர்ணனையாளராக பார்க்கிறாரு. ட்ரீம் வாரியர் என்னை விட அதிகமா நினைக்கிறார். அவர்கள் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை மற்றும் உலகத்தை உருவாக்க முடிந்தது. சாய் நீங்க மிகவும் சிறப்பான திறமைசாலி. உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய எதிர்காலம் உள்ளது. நான் அவரை முதலில் பார்த்த போது அவர் ஒரு நாளைக்கு 1000 டூன்களை உருவாக்கிறார் என்றால் படம் திரைக்கு
மதுரைக்கு வரும்போது இசையில் அது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கும். மதுரை சித்திரை திருவிழாவுக்கு 5 லட்சம் வந்திருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இந்த கருப்பு திருவிழா இன்னொரு சித்திரை திருவிழாவை நான் பாக்குறேன். மதுரை எனக்கு எப்போதுமே சூப்பர் ஸ்பெஷல். சாப்பாடு, அரசியல், பெண் தெய்வம் மேல அவங்களோட மரியாதை, மதுரை மண்ணுக்கு நான் கடன் பண்றேன். இதெல்லாம் படம் இங்க பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சூர்யா சார் பேசிருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.